வணக்கம். என் பேர் பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா 6th வரலாறுல முதல் பாடம். வரலாறு என்றால் என்ன? வரலாறு அப்படின்றது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை கால வரிசை அடிப்படையிலான பதிவு செய்யப்பட்டதின் பேர் தான் வரலாறு. அதற்கு எழுதப்பட்ட ஆதாரங்கள் இருக்கும். எழுதப்பட்ட ஆதாரங்கள் இல்லை, தொல்லியல் சான்றுகளாக தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வரலாறுக்கு முற்பட்ட காலம். வரலாறு அப்படின்றத ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். பெரும்பாலான வார்த்தைகள் கிரேக்கம் மற்றும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாக இருக்கும். ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆங்கில வார்த்தையும் ஹிஸ்டோரியா அப்படின்ற கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு நாணயங்களை பற்றி படித்தோம்னா அந்த படிப்பின் பெயர் நாணயவியல். அதில் என்ன சார் படிப்போம்? ஒரு நாணயம் இப்போ வெளியே இருக்கும், எந்த மன்னர் வெளியிட்டார், அதில் என்ன செய்தி இடம்பெற்றிருக்கு. ஒரு கல்வெட்டை பற்றி படித்தோம் அப்படின்னா கல்வெட்டியல். கல்வெட்டு எந்த மன்னரால் வெளியிடப்பட்டது, அதில் என்ன செய்தி இடம்பெற்றிருக்கு, யார் எழுதுனா. அப்போ நாணயங்களை பற்றி படித்தோம்னா நாணயவியல், கல்வெட்டுகளை பற்றி படித்தோம் அப்படின்னா கல்வெட்டியல். இந்தியாவுடைய தென்பகுதியில் பேசின மொழியின் பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் பெரும்பாலான ஆய்வாளர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் பிராமின் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில் மக்கள் பேசின மொழியாக இருந்தது 2 மொழி, ஒன்று பாலி, இன்னொன்று பிராகிருதம். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு தமிழில் எப்படி சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்லுவாங்க, பிராகிருத மொழியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றது 6th கொடுத்துருக்காங்க. இப்போ தம்மான்னு எடுத்துக்கிறாங்க. தம்மான்றது பிராகிருத மொழி சொல். அதை சமஸ்கிருதத்தில் தர்மான்னு சொல்லுவாங்க, தமிழில் அறநெறின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்தியாவின் தேசிய அரசர் யார்? அசோகர். அசோகர் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் சார் அவர் தேசிய அரசர்னு சொல்கிறோம்? இந்தியாவோட முதலாக மக்கள் நல அரசை நிறுவியவர் யார்? அசோகர். அவருடைய வாழ்நாளில் அவர் செய்த மிக முக்கியமான போர், அல்லது ஒரே ஒரு போர்னு கூட சொல்லலாம். அந்த போரின் பேர் தான் கலிங்க போர். கிமு 261 நடந்துச்சு. அந்த கலிங்க போருக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறாருன்னா போரில் அவர் தான் ஜெயிச்சார். வெற்றிக்கு பிற்பாடு போரை துறந்த முதல் மன்னர் யார்? அசோகர் தான். அதன் பிற்பாடு அவர் பின்பற்றிய மதம் பார்த்தீங்கன்னா புத்த மதம் தான். அடுத்து அவர் ஏன் சார் நம்ம தேசிய அரசுன்னு சொல்கிறோம்? நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மருத்துவமனை. மனிதர்களுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்குமான இலவச தனி மருத்துவமனைகளை உருவாக்கினவர் யார்? அசோகர் தான். அந்த அசோகரை பற்றி 19ஆம் நூற்றாண்டு வரை வெளி உலகத்துக்கே தெரியாது. அப்போ அவர் பற்றின செய்திகளை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரிய பங்களிப்பு வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இந்த மூவருக்கும் இருக்குது. இந்த மூவர் கொடுத்த செய்திகளை ஒருத்தர் தொகுத்து த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற பேரில் புத்தகமாக வெளியிட்டார். அவருடைய பெயர் சார்லஸ் ஆலன். சார் இந்த ஆளுன்ற வார்த்தையை வேற எங்கேயா கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பாபு சிதம்பரனார் அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில் இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டு ஜேம்ஸ் ஆலன் எழுதின ஒரு நூலை தான் தமிழ் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாருன்னா மனம்போல் வாழ்வு அப்படின்ற பேரில். தம்மான்ற வார்த்தைக்கு வேற ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் எழுதின கடைசி நூலின் பெயர் புத்தரும் அவரது தம்மாவும். சார் அந்த தம்மான்ற வார்த்தை புத்தருடையும் கனெக்ட் ஆகும். எப்படி சார்? புத்தருடைய போதனையின் பேர் தான் தம்மா. இந்த வீடியோ பார்த்து தேங்க்யூ.